ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் பேப்பர் வேல்யூஷன் 2025 இப்போ ரீவல்யூஷன் பண்ண டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில ரூல்ஸ் மட்டும் மாற்றிருந்தாங்க. அதை தெரிஞ்சுட்டு அடுத்த செஷன் எக்ஸாமுக்கு போகிறவங்க என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுருக்கேன்னா, ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் விடாமல் ஒரே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அதே தப்பு பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு காமனாக தான் மிஸ்டேக் குறைப்பாங்க. அதாவது ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா மொத்தமாக காமனாக 2 மிஸ்டேக் போட்டுக்கோங்க, ஒரு மிஸ்டேக் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை நம்ம பேப்பர் வேலிட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விடாமல் எத்தனை இடங்களில் அந்த மாதிரி இருக்கோ அத்தனை இடத்தையும் கவுண்ட் பண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அத்தனை மிஸ்டேக்காக போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 10 இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் விடாமல் இருந்தீங்கன்னா 10 இடத்துல நீங்கள் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் விடலைன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதை 5ஆல் என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் எத்தனை மிஸ்டேக் அப்படின்னா அதை 2 மிஸ்டேக்காக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் கண்டிப்பாக டபுள் ஸ்பேஸ் விடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லை, கொஷின் மார்க், ஆச்சரியக்குறி எல்லாத்துக்குமே அடுத்து விடுற ஸ்பேஸ் டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கிற லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் ஆரம்பிக்கலாம். இங்கிலீஷாக இருந்தால், தமிழாக இருந்தால் டபுள் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எப்போதும் போல் டைப் பண்ணுற விஷயத்தை டைப் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி பழைய பாயிண்ட்டு தான், இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க டைப் பண்ணும்போது நிறைய பேப்பர் வேல்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது பேப்பர் ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே புள்ளி வச்ச எழுத்துக்களோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற இருக்க ரூல் முன்னாடி இருந்தது தான். ஆனால் அது ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணாததுனால இது இந்த தடவை புது இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ புள்ளி வச்ச எழுத்துக்கள் முன்னாடி வர்ற மாதிரி டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி. தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம் எங்கெல்லாம் வருதோ, நான் எப்படி ஃபுல் ஸ்டாப்புக்கு சொன்னேனோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸ்பேஸ் ப்ராப்ளம் எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பேஸையும் நீங்கள் கவுண்டில் கொண்டுட்டு வாங்க. ஸ்டாப், கொஷின் மார்க், ஆச்சரியக்குறி இந்த மாதிரி சிம்பிள்ஸ்க்கு அடுத்து விடுறது டபுள் ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிற லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிச்சலாம் இங்கிலீஷாக இருந்தால். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து கமா வருது அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்பேஸ் தான் விடணும். அதே மாதிரி நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்க. நம்பர்ஸாக கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே லெட்டர் வரும்போது நம்ம ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணியிருக்கணும். ஆனால் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணவங்க எல்லா பேருக்குமே மார்க் வந்து குறைக்க தான் சொல்லியிருந்தாங்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்பருக்கு பக்கத்தில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சேர்த்து தான் டைப் பண்ணணும். இதை கொண்டு போயிட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 3 லெட்டர் தனியாக கொண்டு போய் நம்ம டைப் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் மிஸ்டேக்காக தான் போட சொல்லியிருந்தாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லூ, நூ, அதுக்கப்புறம் நெடிலாக வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வரக்கூடிய லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே துணைக்கால் போடுவோம் இல்லையா, நெடிலாக போடுவோம் இல்லையா, நெடிலாக வரக்கூடிய லெட்டருக்கு தமிழில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ தூ போடுறோம் அப்படின்னா தூ போட்டு குறிலா போட்டு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், துணைக்கால் போட்டு தான் நம்ம இதுவரையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் போன தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெடிலாக வர்றதுக்கு நீங்கள் டீ சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். நம்மளுடைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒத்த கொம்பு அப்படின்ற இடத்துல அதிகபட்சம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒத்த கொம்பு அப்படின்றத நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீ மாதிரி ஒரு சிம்பிள் விழுகும். இந்த சிம்பிள் தான் இந்த தூ அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் போகும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு டைப் பண்ணும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் வரும். இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் மார்க் குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணோம், எப்போதும் போல் லூ அப்படின்னா நம்ம லூ போட்டுட்டு பக்கத்தில் துணைக்கால் போடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இனிமேல் துணைக்கால்லாம் வராது. பக்கத்தில் டீ போட்டிங்க அப்படின்னா அது எப்படி விழுந்துடும், இப்போ தூ போட்டிருக்கோன்னா டீ சிம்பிள் போடும்போது இந்த மாதிரி விழுகும். ஸோ இந்த மாதிரி விழுகிறதுக்காக தான் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். அந்த சிம்பிள் எங்கே இருக்குன்னா ஒத்த கொம்பு அப்படின்ற பட்டன் மேலே ஷிஃப்ட் பிடிச்சி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் விழுகும். நீங்கள் டைப் பண்ணுற மிஷினில் எந்த இடத்துல இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்ட் டிக். டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ். இந்த லைன் ஸ்பேஸ் வந்து அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் மார்க் குறைக்க தான் சொல்லியிருந்தாங்க. வந்து 1ல் 1.5 வச்சு டைப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 மிஸ்டேக் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் விடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ரொம்ப தள்ளியோ அல்லது ரொம்ப குறுகலாவோ ஸ்பேஸ் விட்டுருந்தாங்கன்னா அதுக்கும் மிஸ்டேக் குறைக்க தான் செஞ்சோம். ஸோ டிக் வந்து வைக்கும்போது மேக்ஸிமம் சீனியராக இருந்தீங்க அப்படின்னா டைம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் திருப்பி போட்டு 2 பேப்பரில் டிக்கு 2ல் வச்சு டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிக்கு 1.5 வச்சு அடிக்கிறேன், 1ல் வச்சு அடிக்கிறேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஜூனியராக இருந்தீங்கன்னா டிக்கு 2ல் வச்சு எப்போதும் போல் ஒரு பேஜில் நீங்கள் தாராளமாக டைப் பண்ணலாம். நீங்கள் டிக்கு 1.5 இருக்கா 2ல் இருக்கான்னு உடவை நல்லா நீங்கள் அடிக்கிற மிஷினில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வச்சா 2, எந்த இடத்துல வச்சா 1.5 அப்படின்ற மாதிரி வச்சு நல்லா பழகிக்கோங்க. ஸோ அங்கே வந்து அந்த பதட்டத்தில் 1.5 வச்சு டைப் பண்ணிடுறீங்க ஜூனியரே. ஸோ அதுக்கும் மார்க் போக தான் செய்யுது. இது டிக்கு ப்ராப்ளம். லெஃப்ட் மார்ஜின். இந்த லெஃப்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா
நம்ம லைன் பெண்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஓரமாக அடிக்கக்கூடிய மார்ஜின்ஸ் எப்போவுமே லைன் உழையவே உழையாது. ரைட் சைடு கூட நம்ம லெட்டர் கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு லைனை பெண்ட் பண்ணிடுவோம். அதனால் திருப்புறதுனால நமக்கு ரைட் சைடில் கரெக்டாக கொண்டு வர முடியாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைன் உழையவே உழையாது. ஏன்னா 10ல் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் செட்டிங்ஸ். ஸோ அதனால் மார்ஜின் 10ல் தான் நமக்கு விழுகும். அப்போது அப்படி இருக்கும்போது 9க்கும் 11க்கும் மார்ஜின் போய் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் மிஸ்டேக்காக தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இனிமேல் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் கொண்டு வராமல் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். இது எதனால் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, லைன் பெண்ட் பண்ணும்போதே கரெக்டாக கொண்டு வராமல் ஒரு நேரத்தில் அந்த கேரேஜை வேகமாக கொண்டு போகிறது, இன்னொரு நேரத்தில் ஸ்லோவாக கொண்டு போகிறது. அப்படி ஸ்லோவாக கொண்டு வரும்போது அந்த முன்னாடி பின்னாடியும் ஷேக் ஆகும். முன்னாடி பின்னாடி ஷேக் ஆகும்போது 9க்கோ அல்லது 11க்கோ போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 10லேயே நம்ம டைப் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா, ஒன்று அந்த லைன் அப்படிங்கிறது முன்னாடி போயிருக்கும், இல்லை கொஞ்சம் உள் தள்ளி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் மிஸ்டேக்காக தான் போட சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி வந்து மிஸ்டேக் அவ்வளோவா போட மாட்டோம். லெஃப்ட் மார்ஜின் தானே அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாலாம் விட்டுருப்போம். நம்ம தடவை மார்ஜினுக்கு கண்டிப்பாக மார்க் குறைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைஃபன். இந்த ஹைஃபன் எந்த இடத்துல போடுவோம் அப்படின்னா, நம்ம பேரா டைப் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இருப்பீங்க டைப் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் அடித்து முடிச்சதுமே இங்கே ஒரு வேர்ட் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. கீழே பாருங்கள், இந்த இடத்துல டி வரையும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4 லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இல்லைன்ற பட்சம் ரிலீசர் அப்படின்றத ப்ரெஷ் பண்ணி நம்ம இந்த லெட்டர் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 4 லெட்டர் இங்கே வந்து டைப் பண்ணலாம். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணாலும் மிஸ்டேக் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹைஃபன் போடும்போது இந்த பக்கம் தான் போடணும். இந்த சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதனுடைய வேர்டை மட்டும் தான் லெஃப்ட் சைடில் கொண்டுட்டு போகணும். லெஃப்ட் சைடில் எப்போவுமே ஹைஃபனை போட்டுறக்கூடாது அப்படின்றதான் இதுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது கேப்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ கேப்ஸ் வர இடங்களெல்லாம் ஸ்மாலில் அடிச்சிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கும் மார்க் போக தான் செய்யும். அதனால் சின்ன கேப்ஸில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஸ்மாலில் இருந்துச்சுன்னா ஸ்மாலில் தான் டைப் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கீழேயும் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்மால் லெட்டர் எப்படி கொடுத்துருந்தா நம்ம ஸ்மாலாக தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் 8வது பாயிண்ட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனா நம்பருக்கு பின்னாடி சில எழுத்துக்கள் வரும் அப்படின்னா அந்த எழுத்துக்களோட சேர்ந்து தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணும்போது ஓவர்ரைட் பண்ணி டைப் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஓவர்ரைட் பண்ணாலும் இந்த தடவை மிஸ்டேக்காக தான் கருதுறாங்க. அதே மாதிரி நம்பர்ஸ்க்கு பின்னாடி வேர்ட்ஸ் வரும்போது அதனுடைய கண்டினியூ வேர்டாக இருந்தால் நம்பர்ஸோட சேர்த்து தான் டைப் பண்ணணும். இது ஏற்கனவே ஸ்பேஸ் அப்படின்றதுல மேலே 3rd பாயிண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேயே நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இதே தான் இங்கேயும் நம்பர்ஸுக்கு பின்னாடி எழுத்துக்கள் வந்தால் சேர்ந்து டைப் பண்ணணும் அப்படின்றதா இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் ரைட் மார்ஜின். ரைட் மார்ஜின் அப்படிங்கிறது நம்ம ரைட் சைடில் டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே நமக்கு பெல் சவுண்டு கேட்காமலேயே ஒரு 50, 52, 55லேயே நம்ம அடுத்த லைன் பெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரைட் சைடில் இருந்தாலும் அதுவும் மிஸ்டேக்காக தான் கருதுனாங்க. இது ஆல்ரெடி முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் பேப்பரில் இப்படி தான் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் ஸ்பீட் அடிக்கும்போது இந்த தடவை நிறைய பேர் இப்படி பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரூலில் ஒரு பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 10th பாயிண்ட். 10வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர் மார்க் ஆல்ரெடி நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் பேப்பரோட மார்க் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் செகண்ட் பேப்பர் லெட்டராக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மிஸ்டேக்குக்கு 2 மார்க் அப்படின்ற மாதிரி ஒரே ஈவனாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு லெட்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான், ஒரு மிஸ்டேக்கு இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். சீனியராக இருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளோ, ஒரு மிஸ்டேக்கு இவ்வளோ மார்க் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். லெட்டர் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்கு இவ்வளோ மார்க் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் 2 டேஸ் முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாயிண்டில் ஸ்பேஸ்ன்னு சொன்ன இடத்துல நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். எப்படின்னா, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் விடுறது கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் வேர்ட்ஸ்லாம் சேர்த்து ஸ்பேஸே விடாமல் சேர்த்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது மாதிரி எத்தனை இடத்துல அன்ஈவன் ஸ்பேஸ் இருக்கோ அத்தனை ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 5ஆல் தான் டிவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 20 இடத்துல பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 இடத்துல பண்ணியிருந்தீங்கன்னா அது 5ஆல் டிவைட் பண்ணுவாங்க. டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் நீங்களே பாருங்கள். 4 மிஸ்டேக். இந்த 4 மிஸ்டேக்காக அவங்க அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் ஸ்பேஸ் விடும்போது ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்பேஸ் விட்டே நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த வழிமுறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. இது மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இப்போ நம்ம பார்த்ததுக்கு நன்றி.